அட என்ன அழகழகா பட்டு புடவையெல்லாம் தொங்க போட்டிருக்காவ. இந்த பேக்க போறோம் கலர் கலர் பேக்கா இருக்குது. எவ்வளவு போட்டிருக்கு இந்த சேலை? எவ்வளோ கண்ணி அளவு வேற. 320 ரூபாவா? 320 ரூபானா எவ்வளவு கொள்ளலாம். இது நம்ம துணிக்கு கொண்டு வரக்கூடியவள்கிட்ட வாங்கினா 600-700 ரூபா சொல்லுவாளே. எங்கே ராசமல என்னட்டி பைக்கு வேற இதாக மாட்டுக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு, நேரம் ஆயிட்டு இருக்குது. ஷோ ஏங்கே அதில் பேக்கு சேலையெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துங்க. ஒரு கேண்ட் பேக் மட்டும் வாங்கி தருங்க. கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காண்டி ஒரு கேண்ட் பேக் மட்டும் வாங்கி தருமே. எடி பேக்கு வாங்க நேரம் மாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்குது. போனில் வேற சார்ஜ் வேற இல்லை. என்ன செய்யணும் தெரியல. எத்தனை போன் பண்ணுனான்னு தெரியல. இருந்த அப்படியே நேரம் ஆயிட்டு பாரு. பேக்கு வாங்க நேரம் இல்லை பத்துக்கோ. நீ வண்டியில் ஏதாவது வேலையை பாரு. வண்டியை இது பண்ணணும். என்ன செய்யனே தெரியல எனக்கு. சரி நீ வண்டியை பாரு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி கூட்டிட்டு வரையாரு. ஒரு பேக்கு வாங்கி தர முடியாதா? 200 ரூபா தான் போட்டிருக்குது. அந்த பேக்கு வாங்கி தரதுக்கு வழி இல்லை. சரி இருக்கட்டும். என்ன செய்யறதுக்கு நம்ம பொறப்பு அப்படி. ஆசைப்பட்டதெல்லாம் என்னத்தை நடந்திருக்குது இந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அலையதுக்கு. சரி நீ வண்டியவே பாரு. அட பைத்தியம் இருக்கும். பேக்கு வாங்காதன்னு சொல்லல. நேரம் ஆயிட்டு இருக்கு. பதட்டமா இருக்குது. நீ என்னது பத்திராளி நேரங்காலம் தெரியாம இது பண்ணிட்டு இருக்க. போ வாங்கிட்டு நில்லு. நான் இப்ப வாரேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏறு நீ ஒண்ணு வாங்க, இல்லைன்னா சும்மா இரு. நான் டென்ஷன் தலைக்கேறிட்டு இருக்கு. போன்ல சார்ஜ் வேற இல்லை. சரி நீ போய் பேக் வாங்கிட்டு நில்ல. அந்த போனை சார்ஜ் போட்டு போன்ல அவன்ட்டு சொல்லிட்டு அது வரேன் விஷயத்த. நீ கெஞ்சதுனால போய் நான் அந்த பேக் எடுக்கேன். என்ன செய்யறதுக்கு நம்ம நிலைமை. 200 ரூபாய் பேக்கு வாங்குவோம். இந்த கீதா சீமாட்டி எல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு போத்துன்னு ஒரு பேக்கே 1000 ரூபாய்க்கு வாங்குவேன். நான் இங்க 200 ரூபாய் பேக்குக்கு அழாத குறேன். நான் வாங்குறேன். நீ போய் சார்ஜ் போட்டுட்டு வரும். என் போனே கொஞ்சம் போடுமல. போ நீ அந்த பேக்கை பார்க்க பாரு. நான் போய் போட்டுட்டு வரேன். முதல்ல என் ஃபோன் என்ன நிலைமைக்கு இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். வாங்கிட்டு எனக்கு நீ போன் பண்ணு. ஏனே ஆனா அந்த மேல ஒரு புளு கலர்ல ஒன்னு இருக்கு பாருங்க. அதுல அந்த பூ போட்ட டிசைன் எவ்வளவு வரும்? அது 425 ரூபா. ஏ அம்மா, வெளியே 200 ரூபாய்க்கு போடுதியே, உள்ள வந்து கேட்டனா 400 ரூபாய் 500 ரூபாய்ங்கியே. அது எப்படினே வெளியில போட்ட விலைக்கு தாங்கோ? ஏமா ஒவ்வொரு குவாலிட்டில இருக்குமா. 400 ரூபாய்க்கு வாங்கலைன்னா 4 வருஷம் உழைப்பு இருக்கும். 200 ரூபாய்க்கு வாங்கலைன்னா 2 மாசம் உழைப்பு தான் இருக்கும். குவாலிட்டி பொறுத்து பைசாமா. இங்க பாருங்க, நீர் இந்த கன்னியாகுமரிக்கு வந்த உடனே வெளியாளுவன்னு நினைச்சிட கூடாது. எங்களுக்கு இந்த நார்வயல் தான். சும்மா போட்டுட்டு கன்னியாரியில வரக்கூடிய ஆள்கள் எல்லாம் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தணும்னு பார்க்க முடியாதுன்னே. நார்வயல் தான் ஊரு. குறைச்சு ஒரு 150 ரூபாய் போட தாங்க. ஐயே போங்கக்கா. 150 ரூபாய் எங்க இருக்கு? 475 எங்க இருக்கு? நீங்க என்ன கணக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்குது? போங்கக்கா. இல்ல அந்த வேலைக்கு சரிப்படாது. நீங்க கிளம்புங்க. என்ன சும்மா போட்டுக்கிட்டு நீங்க சொன்னதே சொல்லிட்டு கூடாது. போடுங்க 200 ரூபாய்க்கு போடுங்க. அவ்வளவுதான் 200 ரூபாய்க்கு போடுங்க. ஐயா 75 ரூபாய் குறைச்சு 400 ரூபாய்க்கு தருவேன். அதுக்கு மேல குறைக்க முடியாதுமா. இங்க ஓனர் அடிச்சு போடுவாரு. சும்மா இருங்க. நீங்க வாங்க. என்ன வாங்கல கிளம்புங்க. இது என்னன்னு நீங்க எனக்கு என்ன வியாபாரம் பேச தெரியாது நினைக்கல. ஊர்ல இட்லி கடை, துணி கடை, பந்த கடை, இந்த கடை ஒரு 7-8 கடையை போட்டுருக்கீங்க. நீ எனக்கிட்டே வியாபாரம் பேசுகிறனே. இது எப்படி சரிப்படும்? இல்ல உங்களுக்கு வேண்டாம். என்னோட 350 ரூபாய் கடைசி. அதுக்கு மேல இது பண்ண வேண்டாம். 350 ரூபாய் கடைசி போடுங்க. என்னம்மா நீ ஒரு பேக்க வாங்க முன்னாடி உயிரை வாங்கிட்டு இருக்க? சரி 350 ரூபாய் தந்து கொண்டுட்டு போங்க. ஊருக்காரவியன்னு சொன்னதால தான் நான் விடுதேன். பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஊர் ஆளுநர் கூட்டிட்டு வந்து நிக்க கூடாது. வேற யார்ட்டையுமே சொல்லாதே 350 ரூபாய்க்கு தந்தேன்னு. நாங்க பில்ல போட்டு வாங்கிட்டு போங்க. அந்த ஒரு நிமிஷம் மாப்பிள்ள பைசா எடுத்துட்டு வரணும். அவங்க போன சார்ஜ் இல்லைன்னு போட போயிருக்காரு. அவருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா வாங்க. ஒரு நிமிஷம் அப்படி நீங்க பில்லு போட்டு வாங்கி வரேன். இவர் நல்ல மனுஷன் தான். வாங்க சொல்லிட்டு எங்கட போய் நிக்காரோ. என்ன போன போக மாட்டேக்குது. என்ன இன்னுமா போடாம கடையை தேடிட்டு தெரியாரு. இவர் அநியாயத்துல கடைக்கு வந்து நிக்க போன எடுக்காரோ அந்த மனுஷன். ஏமா என்னம்மா பில்லு போடவா எப்படி? என்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க. போன சுச்சாப்புன்னு வருது. சுச்சாப்புனா நீங்க எத்தனை தடவை பண்ணாலும் சுச்சாப்புன்னு வரும். கிளம்புங்க. வந்துட்டு வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு அடிச்சு பேசி வேலையும் குறைச்சிக்கிட்டு போங்க. கிளம்புங்க. இருங்கோ, மரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதையா பேச பழகிக்கோங்க. இவர் போனது இவருக்கு இருக்கு. வந்து போன எடுக்காத சொல்லிடு. இங்க பாருங்கன்னே, நீங்க யார் என்னன்னு தெரியாம ஆள் வாய் விடக்கூடாது. விட்டுக்கோங்க. ஆர்த்தி கிழிச்சு போடுங்க. அப்புறம் நீ கிளம்புமா. கிளம்பு. கடையை விட்டு கிளம்பு. அவரை சொல்லணும். ஒரு போன் பண்ண எடுக்க தெரியவா. ஊருக்கு முன்னாடி வாங்கி நெல்லு வாரவனு. என்ன இந்த சுச்சாப்பு முதைய எடுத்து விடுங்க அண்ணே. போனுங்கன்னு வந்துவான்னு தெரியல. ஒரு போன் வேற பண்ணணும். இருங்கண்ணே. போன் இன்னும் ஆனாவட்டு. என்னைக்கு ஆனாயி நான் என்னைக்கு அவன்கிட்ட விஷயத்த சொல்லி வண்டி வேற புது வண்டின்னா. ஷோ பாவம் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. வெளியே வந்தா எப்படி நேரம் போகனே தெரியலையே. சரி என்ன பண்ணனே எனக்கு மண்டைக்கு ஒன்றும் ஓட மாட்டேன். கிறுக்கு பிடிக்கவே எல்லாம் இவளோட வந்துச்சு. 2 நிமிஷத்துல ஏறிடும்னே. ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க.
எம்மா எனக்கு ஒரு புது Dress வாங்கிட்டாமா. இங்க பாரு நான் போட்டிருக்க நிக்கர் எதுவுமே மறைக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கானுவோ. என்னப்பா மகேஷ், அம்மாட்ட எங்க பைசா இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு உன் நிக்கரு. அப்படி சொல்லாதப்பா. பைசா வரட்டே வாங்கி தாரேன்னா. நீ எப்பமா வாங்கி தருவ? அப்பா அனுப்புக பைசா இல்ல. நீ என்னம்மா செய்ய? எனக்கு ஒண்ணு வாங்கி தாம. உனக்கு என் மேல பாசமே இல்ல. அப்படி சொல்லாத மகேஷ், நீ என் மூத்த மகன். அப்படி சொல்லாத. மூத்த மகனா? பிதாமகன் மாதிரி இருக்க என்ன பார்த்து மூத்த மகன்னு சொல்லுத? என் Dress-அ பாருமா. பிதாமகன்ல கூட நல்ல Dress-ஆ போட்டிருப்பா. இங்க பாரு எனக்கு எங்க Dress இருக்குனே தெரிய மாட்டேங்குது. நல்ல Dress-ஆ எடுத்து தாமா. மூத்த மகனா? என்னல நீ சும்மா இருல. பைசா வரட்டு எடுத்து தாரே. எக்கா எக்கீதாக்கா என்னது ரெண்டு பேரும் சவுண்ட் போட்டுட்டு ஏமாக்கா? வா வள்ளி, வா வள்ளி. என்னாச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் சவுண்ட் போடுதீங்க? ஏதாவது பிரச்சனையா ஊருக்குள்ள? எக்கா எக்கா என்னாச்சு? எதுக்கு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் எங்க சண்டை எதுவும் விழுந்துச்சா? என்னாச்சு? எதுக்குடி அழுதிய? விஷயத்தை சொல்லுங்கடி. வாய பொளக்காதியா? பிள்ளை பிடிட்டி கொஞ்சம். எக்கா உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில இருந்து ராத்திரி ஆச்சு. பத்திரலேக்காவே ராசமல் அண்ணனை காணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆச்சு சொல்ல போயிருக்காவ. யாரோ மர்டர் பண்ணிட்டாளா ரெண்டு பேரையும். இப்பதான் தகவல் வந்து ரெண்டாவது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாவா. சின்ன வீட்டுக்கு வரல, வந்தாதான் தெரியுமுக்கா. வாக்கா வீட்டில் போய் அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொன்னாவ ஆச்சு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வருவாவலாம். எல்லாம் போச்சு. இனி நமக்கு யார் இருக்கா அக்கான்னு கூப்பிட. வேணா கம்ப்ளைண்ட் சொல்லட்டுமா? ஏமா அழுதுட்டு இருக்காதியோ. ஒழுங்கா கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதித்தாங்க சரியாமா? நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதிட்டே இருப்பேன் சரியா? அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுங்க. அன்புள்ள போலீஸ் மேடத்துக்கு எழுதுங்க. ஆச்சி அன்புள்ள இல்லச்சி மதிப்புக்குரியன்னு வரும். என்னம்மா அன்புள்ளன்னு எழுதுறதுக்கு நாங்க என்னங்க என்னத்த சொல்லதுக்கு? அன்புலா வேண்டாம், மதிப்பிற்குரியன்னு எழுதுவோம். நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, மீதியெல்லாம் நாங்க போட்டுக்கிடுதோம். சரி சரி மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி வந்தா பழக்கம் இடவுல போலீஸ் மேடம் அவர்களுக்குன்னு எழுதிட்டல. அப்புறம் அவ அப்படி இப்படிப்பட்ட பிள்ளைலாம் கிடையாது மேடம். நல்ல பாட்டு பாடுவா கேட்டேல மேடம். சூப்பர் சிங்கருக்கு வரைக்கும் போயிட்டு வந்த வழக்கம். என்ன அவ கிறகம் பாஸ் ஆகாம பேலாயிட்டா. நல்ல பாட்டு பாடுவா. சோலை குயில் பாட்டுன்னு ஒன்று இருக்குமே கேட்டேல. அதை கேட்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் தானே வரும் எனக்கு. என்ன இந்த பொம்பளையம்மா ஒழுங்கா சொல்லுங்கம்மா விஷயத்த. இல்ல மேடம், சோலை குயில் பாட சொல்லி கொடுத்தது யாரு? அதுலதான் மேடம் செலட்டே. ஆனால் நல்ல பிள்ளையாங்க. அவளுக்கு இந்த நிலைமை நினைச்சு பார்க்கல. நீங்க என்ன வேண்டு கொலா கொள்ளங்கியோ அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. எம்மா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கம்மா. டேஷன்ல வந்து நின்னுட்டு இது என்ன பேசிட்டு இருக்கிய? சீக்கிரம் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் எழுதி ஆளை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? யாச்சி சீக்கிரம் சொல்லுங்க. ஆச்சி என்னது சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க மேடம்? நான் சொல்லுதேன். எங்கள் அம்மா பேர் பத்திராளி, எங்கள் அப்பா பேர் ராசமலர். ரெண்டு பேரும் எங்கே போடாமனு தெரில. நானும் எங்கள் அக்காவும் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அதில் கவனிக்கல. இவளுக்கு சண்டை சீமையை வித்தவளுக்கு அவளை அம்மகாரி அப்பா என்ன செய்யான்னு பாக்கிற சண்டை போட்டு கண்டாலும் மாறல குத்துங்க மேடம். இவளை பிடிச்சி சேல அடைச்சு போடுங்க மேடம். பாட்டி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி. நீ சொல்லுமா, நீங்க சும்மா இருங்க பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு. என்ன கலர் துணி போட்டிருப்பாவ? உங்க அப்பா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாவ? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுமா. விதவிதமா துணி போடறதுக்கு வசதியா இருக்குது. பாவப்பட்டவ மேடாவ. ஒரு நீல கலர்ல சேலையை கட்டிக்கிட்டு திரிவா. அவன் ஒரு கருப்பு கலர்ல ஒரு பைஜாமா மாதிரி ஒரு இளவா போட்டுட்டு திரிவா. பாவம் துணி வாங்கிக்கு வசதியா இருக்குது. பாவப்பட்ட பிள்ளைல ரெண்டு அனாதையா இருக்கு. கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம்.
நீல கலர் துணி கருப்பு கலர் துணி சரிம்மா கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பாக்குள்ள நேரம் எல்லாம் எழுதி எடுத்திருக்கோம் விசாரிப்போம் விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமா சொல்லாத வரைக்கும் நீங்க கிளம்புங்க சரியாம்மா கிளம்பணுமா அவ இல்லாம எங்க போறதுக்கு நாங்க எங்க போறதுக்கு எங்க 10 நாள் இல்லாம நாங்க போகணும் மேடம் என் பாட்டி கொஞ்சம் சொல்லதை கேளுங்க அடுத்த ஆளுக்கு கம்ப்ளைண்ட் எழுதணும் ஆளு பெரிய ஆளு குழந்தை இல்ல களவு போனது 2 பேரும் ஒரே நேரத்துல காணும் உங்கள்கிட்ட தகவல் சொல்ல போன் சுவிட்ச் ஆப் கிட்னாப்பா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒன்று மர்டரா தான் இருக்கும் அதனால விசாரிச்சு முடிச்ச பிறகு என்னால சொல்ல வீட்டுக்கு போங்க விட்டுட்டு போனது எங்கிட்டும் மனசு வந்துச்சு போறோம் மேடம் நாங்க வெளியே போறோம் ஏட்டி நீ கோவப்படாத நிலைமை சரியில்லை நீ கொஞ்சம் சும்மா இரு போன்ல சார்ஜ் ஏற மாட்டேங்க ஊட்டி ஒரு பாயிண்ட் வருவே எடுத்த உடனே கட்டாகும் நீ கொஞ்சம் சும்மா இரி நீர் பேக்கு வாங்கி தரது கூட எனக்கு கோபம் கிடையாது அதுக்கு அந்த கணக்கார முன்னாடி கேவலப்பட்டு நினைத்தேன் ஒன்னும் சொல்ல வழி இல்ல பின்ன காலையில இருந்து ராத்திரி வரை நல்ல சந்தோஷமா ஊர் சுத்தி நேரம் நான் விடுதேன் என் போனே கொஞ்சம் சார்ஜ் போடும் இந்த டேட்டாஸ் போடணும் அவ்வளோலாம் பாப்பாடுவா டேட்டாஸ் போடணும் கொஞ்சம் சார்ஜ் போடும் டேட்டஸ் போடணும் என் போன்ல சார்ஜ் ஏற மாட்டேங்குட்டி கொஞ்சம் நில்லு இது வண்டி தந்தவன்ட்டு ஒரு தகவலை சொல்லிடுவோம் வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நீர் போட்டுட்டு எனக்கு போட்டு தரும் இனிமேல் இவர் கூட நான் வாழ மாட்டேன் இவர் இனி என் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டியை யாருக்கோ கொடுத்துருக்காங்க அவன் பொண்டாட்டி கூட ஊர் சுத்தி இருக்கான் இது என்ன மேடம் நியாயம் இவன் எனக்கு வேண்டாம் மேடம் டைவர்ஸுக்கு பேப்பருக்கு அப்ளை பண்ணுங்க ஏமா முதல்ல கோவப்படாம விஷயத்த சொல்லுங்க உங்க மாப்பிள்ளைக்குள்ள புது வண்டியை ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து ஃப்ரெண்டு பொண்டாட்டி கூட ஊர் சுத்தி இருக்காங்க அப்படிதானம்மா சரி ஒன்னும் அவசரம் இல்ல கம்ப்ளைண்ட் எழுதிட்டாங்க அவரை பிடிச்சி வண்டியோட உங்க கையில தந்துடலாம் வண்டி தரதெல்லாம் 2வது மேடம் முதல்ல இவருக்கு எனக்கு டைவர்ஸ் பேப்பர் எழுதி சைன் பண்ணிட்டாங்க ஏமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா கம்ப்ளைண்ட் கொடுங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்குன்னா கோட்டைக்கு போங்க ஏமா இப்படி உயிரை எடுக்குதியா சரி மேடம் சரி கோவப்படாதீங்க சரி இப்போ பேரை மட்டும் எழுதிருங்க அவன் பேர் ராசமலை பொண்டாட்டி பேர் 10 நாள் ஒண்ணுக்காக மாட்டாலும் ஊர்லயே கோவமா அவர் இப்படி அடுத்த வண்டியை கொண்டுட்டா மேடம் ஊர் சுத்துக்குது வண்டி என்னாச்சு தெரியல போட பண்ண சுச்சாப்பு வருது ஒன்னும் சொல்ல வழி இல்ல ராசமலை 10 நாள் இது போன கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் இருக்குது சரி விசாரிப்பேன் சரிம்மா எல்லாம் எழுதி எடுத்திருக்கோம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலைக்குள்ள உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன் சரியா கிளம்புங்கம்மா சண்டை போடாம போங்க சண்டை போடக்கூடாது இவரெல்லாம் இருக்கு நீங்க வீட்டுக்கு வரட்டு 2 கம்ப்ளைண்டையும் பார்த்தா ஒன்று போல இருக்கு அப்போ இவர் 2 ஒரே ஊருக்காரவியா இவர் வண்டி அவ்வளவுதான் சரி போன் போட்டு விசாரிச்சு பார்ப்போம் என்ன போன் வருதுடே எடுத்து பேசிடுது தம்பி என்ன அவசரம் தெரியல இது எடுத்து பேசிடுது அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு தம்பி 10 நிமிஷம் ரொம்பலாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு தானே ஒரு பைக்க கூட தர மாட்டானுவோ ஹலோ யாரு இந்த போன்ல சார்ஜ் இல்லைன்னா ஒரு முக்கியமான போன் பேசிட்டு வாரேன் ஹலோ ராஜமலையா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுவோம் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பைக்க கலவண்டதா கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குது அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குதோ அப்பாவே அம்மாவையும் காணுன்னு ராசமலை தானே ராசமலை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கவள ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா சரிதான் ஐயோ மேடம் நாங்கள் இங்கே பைக் எடுத்துட்டு வெளியே வந்தோம் வண்டி ஸ்டார்ட் ஆகாம அங்கனே நின்றுட்டோம் பார்த்துக்கோங்க இப்போ வாரம் நானும் என் பொண்டாட்டியும் அது கம்ப்ளைண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க ஐயோ என்னென்ன கூத்த நடத்தி வச்சிருக்காமனு தெரியல இப்போ வந்துருதோம் மேடம் வருவிய ஒரு மாதிரி அடுத்தவன் வண்டியை கொண்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரியல பிள்ளைல ஒரு பக்கம் பயந்து கிடக்குவாங்க அவன் டைவர்ஸ் வாங்க வரக்கும் போயாச்சு நல்ல குடும்பம் வாங்க சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டோம் என்னாச்சு போய் எடி பைக்கை எடுத்துட்டு வந்தோம்ல அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான மட்டி ஆளை காணும்னு நம்ம பிள்ளைகளும் பயந்து அடிச்சு அம்மையை அப்பவே காணும்னு 2வது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கவளாம் எல்லாம் உன்னாலதான் அங்கனக்குள்ள சுத்திக்கிட்டு கொண்டு விட்டுருப்பேன் கன்னியாகுமரி போகணும் கன்னியாகுமரி என்ன நிலைமையில அங்க இருக்குன்னு தெரியல இது பைக்க வர எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல என்ன செய்யனே எனக்கு மண்டைக்கு உடம்புக்கு வந்து தொட முதல்ல நீ என்ன போய் சொல்லுதேரு அவங்க வாட்டி முதல்ல நீ என்ன இது கார்த்திக் கிழிச்சிட்டு போனாரு ஏன் நான் மட்டும் தான் அந்த பைக்ல ஊர் சுத்தின மாதிரி இவரையும் கூட தான வந்தாரு ஒரு மாதிரி பட்டு பேச்சாண்டு பேசாதியும் நீ வாட்டி முதல்ல